இப்போ வந்து அவன், அவள், அவர்கள், அவர். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து அவங்க அம்மாவை பார்த்து யார்கிட்டயா பேசும்போது அவர், இவர், எங்கள் அம்மா வந்தார், எங்கள் அம்மா போனாருன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்கள், அப்போ அவர் என்பது ஆண்களுக்கு சொந்தமான சொல்லா, ஆண்களை குறிக்கின்ற சொல்லா. அவர் என்பது ஆண்கள். இப்போ ஒரு மகன் வந்து அப்பாவை பார்த்து சொல்கிறான் மற்றவங்ககிட்ட பேசும்போது, எங்கள் அப்பா வந்தார், இன்றைக்கி காலைல தான் வந்தார், வெளியூர் போயிட்டு ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிட்டு இப்போ தான் வந்தார், தெரில எப்போ கிளம்புவார்னு தெரில, இன்றைக்கி திரும்பவும் கிளம்பி வேலைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்புறம் இவர் கிளம்புறாரு, போகிறாரு. ஆனால் அதே மகன் வந்து தனது அப்பாட்ட பேசும்போது வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவர், இவர் என்கிற சொல் ஆண்களை மட்டுமே குறிக்குமா? பெண்களுக்கு அதை எப்படி சொல்லுவாங்க? பெண்களுக்கு வந்து இப்போ அவங்க, இவங்க அப்படின்னா அது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது. நீங்கள், வாங்க, போங்க அப்படிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது. அது நமக்கு தெரியும். அவங்க, இவங்க, ஏங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, சொல்லுங்கள், சரிங்க, ஓகே, சரி, பார்க்கலாங்க, சரிங்க, ஓகே. அப்போ வாங்க போங்கங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. அப்போது இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவன், அவர், அவர்கள். வாங்கன்னா வாருங்கள், போங்கன்னா போங்க, போங்கள் அப்படின்னு அர்த்தம், போய் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கள்னு அர்த்தம். அப்போ அவங்கங்கிறது வந்து அவங்க அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம்? எல்லாருக்குமே சொந்தம். ஆண் பெண் இருவருக்குமே உடைய பொதுவான ஒரு பேர். அப்போது அவர்கள்ங்கிறது எதனை தொடர்ந்து அவர்கள் என்கிற வார்த்தைன்னா அவர்கள். அவர் என்பதை என்கிற சொல்லை தொடர்ந்து அவர்கள் என்கிற ஒரு சொல் வருகிறது. அப்படின்னா அவர்கள் என்பது இருவருக்கும் பொதுவானது என்றால் அவர் என்கிற சொல்லும் இருவருக்கும் பொதுவானது. ஆண் பெண் இருவரையும் குறிக்கிற ஒரு சொல் தான். ஆனால் பெண்களை பார்த்து நம்ம பேசும்போது அவர், இவர் நம்ம பேச மாட்டோம். அவர் வந்தார், அம்மா வந்தார், என்னோ சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் என்னோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு அர்த்தம், சொன்னார்கள் என்று அர்த்தம். சொன்னாங்க அவங்க அப்படின்னா அவர்கள்னு அர்த்தம். அவர்கள் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும்னு நம்ம நினைக்கிறோம், ஏற்றுக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து அவர் என்கிற சொல் ஆண்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அவர் என்கிற சொல்லை பெண்களுக்காக நாம் பயன்படுத்துவதில்லை. இப்போ அவன், அவர், அவர்கள். ஒருத்தரை வந்து ஒரு ஆண்களை குறிக்கிற சொல் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அவன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அப்புறம் அவர் என்கிற சொல்லையும் ஆண்களை குறிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் என்கிற சொல்லையும், அவர்கள்னா அவங்கன்னு அர்த்தம், என்கிற சொல்லையும் ஆண்களை குறிப்பதற்காக, இந்த மூணு ஆண்களை குறிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பெண்களை குறிக்கும்போது அவள் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அவர்கள், அவள், அவர்கள். அவள் வந்தா போனா, அவங்க வந்தாங்க போனாங்க, அம்மா வந்து நேற்றே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சொல்கிறதுக்காக சொன்னார்கள். அந்த அவர்கள் என்கிற வார்த்தையை வந்து பெண்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இடையில இருக்க பாருங்கள், அவர் என்கிற வார்த்தையை வந்து நம்ம ஆண்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், பெண்களுக்கு பயன்படுத்துவதில்லை. பெண்களை குறிப்பதற்காக பெண்களை பற்றி பேசும்போது அவர் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துவதில்லை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்பது பொதுவான சொல். இதில் எது பொதுவான சொல் கிடையாதுன்னா அவள்னா அது பெண், அவன் அப்படின்னா ஆண். அப்போ அவர் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு சொல். அது மாதிரி அவர்கள் என்பதும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதிலேருந்து நமக்கு ஒரு விஷயம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருதலை பட்சமாகவே பெண்களை பற்றி கவலைப்படல, ஆண்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவன், அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மரியாதைக்குரிய ஆணாக இருந்தால் அவர், அப்புறம் அவங்க, அவர்கள், இப்படி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பெண்களை குறிக்கும்போது அவள் அப்படின்னு சொல்கிறோமே தவிர அதுக்கப்புறம் அவங்க அப்படி தான் சொல்கிறோம், அவள், அவங்க அப்படி தான் சொல்கிறோம். அப்போ வந்து பெண்களை குறிப்பதற்காக நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்த தவறிவிட்டோம். விடுபட்ட வார்த்தைன்னா அவர் என்கிற வார்த்தையை வந்து பெண்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கும் சேர்த்து தான் பயன்படுத்தணும். அது இருவருக்கும், ஆண் பெண் இருவருக்கும் ஒரு பொதுவான ஒரு பெயர் தான் இது அவர் என்கிறது. அப்போ பெண்ணை பார்த்து பேசும்போது எப்படி பேசணும்? அவர் வந்தார், என்னன்னு தெரில, சொல்லிகிட்டே இருந்தார், அந்த அம்மா சொன்னார், என்ன அந்த அம்மா வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்னார்னு தெரில, நேற்றே வந்து அவங்க கணவர் கூட சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பற்றி பேசும்போது, பெண்களை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது பெண்களுக்காக அவர் என்கிற சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும். அது கொஞ்சம் பொறுத்து. அவர்கள் என்கிற சொல்லை பயன்படுத்துறதுல குழப்பம் இல்லை. ஆனால் அவர் என்கிற சொல்லை பயன்படுத்துவதற்கு நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது, தயக்கம் இருக்குது. ஆனால் வேறு வழியே இல்லை, அதை பயன்படுத்தி தான் ஆகணும். அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு பெயர், அவர் என்கிற பெயர். அதனால் அதை நம்ம பயன்படுத்தி நம்ம பழக்கப்படுத்தி அதை நாம் ஒப்புக்கொள்கிற அளவுக்கு, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு
நாம் அதை பழக்கப்படுத்தி இயல்பான ஒன்றாக புரிந்து கொள்வதன் மூலம் அவர் என்கிற சொல் ஏன் இருவருக்கும் பொதுவானது என்பதை நம்ம ஆராய்ந்து புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குறிப்பாக பெண்கள் தான் இந்த வார்த்தையை அவர் என்கிற சொல்லை பெண்கள் தங்களுடைய வழக்குகளில் பயன்படுத்த வேண்டும். ஒரு பெண் தனது அம்மாவை பார்த்து அவங்க அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன, நீங்கள் இன்னும் கிளம்பலையா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கு போகலையா, எப்போம்மா கிளம்புவீங்க, வாங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் பேசுகிறா. அதே பெண் தனது தோழியிடம் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போயிட்டாரு, இல்லை எப்போ போவார்னு தெரில. அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையை நம்ம தொடர்படுத்தணும், அம்மாவோடு அந்த வார்த்தையை இணைக்க வேண்டும். ஆனால் இங்கே எது இருக்குன்னாக்கா, அவர் பெண்களை பற்றி இந்த வார்த்தையை இணைப்பதில் மக்களுக்கு இருக்கிற குழப்பம், அதில் குழம்பி போகிறாங்க, அதை இணைக்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த அவர் இவர் என்கிற சொல்லை பெண்களுக்காக பயன்படுத்துவதற்கு தயங்குறாங்க. ஆனால் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது இதுன்றாங்க. பெண்களை பற்றி பேசும்போது அது என்னவோ தெரில, வந்துச்சுன்னு தெரில, இப்போ தான் போச்சு, எங்கள் அக்கா வந்துச்சு போச்சு, அது அப்படி தான், அது இதுங்கிற வார்த்தையை மட்டும் பெண்களோடு இணைக்கிறாங்க. அது பயன்படுத்தக்கூடாது. அது பிற உயிரினங்களுக்காக தான் நம்ம அதை அப்படி பயன்படுத்துவோம். ஆனால் அவர் இவர் அதான் இணைக்கக்கூடாத ஒரு சொல்லை பெண்களோடு இணைத்து விட்டோம். அது இது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோடு இணைத்து விட்டோம். ஆனால் அவர் இவர் என்கிற ஒரு சொல்லை பெண்களை பயன்படுத்தி பெண்களை குறிப்பிட்டு பேசும்போது அவர் இவர் என்கிற சொல்லை நாம் பெண்களை குறிப்பிட்டு பேசும்பொழுது அதை இணைக்க தவறிவிட்டோம். அதனால் நம்ம தவறான ஒரு செயலை செஞ்சுருக்கோம். அது இதுங்கிறத பெண்கள் அது இது வந்துச்சு போச்சு, என்ன பண்ணுதுன்னே தெரில, அது அப்படி தான், எப்போவுமே எங்கள் அக்கா அப்படி தான், எங்கள் அம்மா எப்பவும் சொன்னால் கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்லி அது இதுங்கிறது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். அதனால் அவர் இவர் என்கிற சொல் ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. எப்படி அவர்கள் அவங்க இவங்கங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதோ அது மாதிரி அவர் இவர் என்கிற சொல்லும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான். அவர் இவர் என்கிற சொல்லை கடந்து தான் அவர்கள் என்கிற சொல்லே வருகிறது. அவர்கள் இவர்கள் என்கிற சொல் எதன் தொடர்ச்சியாக வருது, எந்த வார்த்தையின் தொடர்ச்சியாக வருகிறது? அவர் இவர் என்கிற ஒரு சொல்லின் தொடர்ச்சி தான் அவர்கள் இவர்கள் என்பது எப்படி ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதோ என்கிற சொல் அவர்கள் இவர்கள் என்கிற வார்த்தை, நீங்கள் வாருங்கள் போகுங்கள் என்கிற வார்த்தை எப்படி ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதோ அதுபோன்று அவர் இவர் என்கிற வார்த்தையும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. ஆண் பெண் இருவரையும் குறிப்பிட்டு பேசும்போது அவர் இவர் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த வார்த்தையை யார் பயன்படுத்தணும்? பெண்கள் தான் ஒரு பெண் தனது அம்மாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அம்மா சொல்லுங்கள் வாங்க போங்கன்னு அம்மாக்கிட்ட பேசும்போது வாங்க போங்கன்னுவாங்க. அதே இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது தனது தோழிக்கிட்ட தனது அம்மாவை பற்றி பேசும்போது எப்படி பேசணும்? அப்போவும் எங்கள் அம்மா சொன்னாங்க போங்க அப்படின்னு சொல்கிறத விட, இல்லை எங்கள் அம்மா சொன்னார், என்ன சொன்னார்னே தெரில, எப்பவும் காலையில் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு இதான் வேலை, அவர் எப்போவுமே இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பார், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நானும் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே மாட்டார், எங்கள் அம்மா கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிற வார்த்தையை பெண்களை குறிப்பதற்காக பயன்படுத்த பழக வேண்டும். அது இதுன்னு பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம வழக்கிலிருந்து நீக்க வேண்டும். ஒரு நாகரீகமாக பேசுகிறவங்க, ஒரு நாகரீகமாக பண்போடும் பேசுகிறவர்கள் அந்த மாதிரி அது இதுன்னு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி பண்போடு நாகரீகம் அப்படின்னு ஒரு தளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நாகரீகம் பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு அறிவு படித்தவர்கள் கல்வி அறிவு உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர்கள் பெண்களை குறிப்பதற்காக அவர் இவர் என்கிற சொல்லையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் இவர் என்கிற சொல்லை சேர்க்கும்போது இப்போ ஆண் பெண் இருவரும் சமம். எதில் வேறுபடுதுன்னா அவன் பெண்களை குறிக்கும்போது அவள், ஆண்களை குறிக்கும்போது அவன், இந்த வார்த்தை தான் வேறுபடுதே தவிர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவான சொல் எதுனா அவர் அவர்கள், அவர்கள்னா அவங்க, இவர்கள்னா இவங்க, வாங்கன்னா வாருங்கள், இதெல்லாம் பொதுவான. நீங்கள் அப்படின்னா நீங்கள், இது ஆண் பெண் இருவருக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். வாருங்கள் போங்க, அவர்கள் அப்படின்னா பன்மை அப்படின்னு அர்த்தம். அவர் என்றால் அவர்கள் அப்படின்னா பன்மைன்னு அர்த்தம். அதாவது யாரை நம்ம ஒருத்தர் வாங்க போங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாருங்கள். அவங்க பன்மை, அவங்க தனியாள் கிடையாது, அவங்க வலிமையானவங்க, அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போ நீ வா போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தனியாளுன்னு அர்த்தம். தனிமை என்பது வலிமை கிடையாது. தனிமை என்பது பயத்திற்கு சொந்தமானது, பணிவாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். நீ வா போ அப்படின்னா நீ தனியாள், நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தர் தனிமையில் ஒருத்தர் தைரியமானவராக இருக்க முடியாது. அவருக்கு 10 பேர் ஆதரவாக இருந்தால் தான்
அவர் தைரியமானவராகவும் இருக்க முடியும். 10 பேர் ஆதரவு அவருக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஆண் பெண் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம யாரை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றோமோ அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு சாதகமாக தான் யோசிப்பாங்க. நியாயம் அவங்ககிட்ட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, பெரியவங்க பக்கம் நியாயம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் எது வந்து மனுஷங்களுக்கு தைரியத்தையும் வலிமையும் தரும்னா, தனிமை என்பது வலிமை தைரியத்தை தராது. உங்களை தனிமைப்படுத்திட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய மாவீரராக இருந்தாலும் கோழை ஆகிடுவீங்க. அதனால் மாவீரருங்கிறதெல்லாம் எதன் அடிப்படையில், உங்கள் பின்னாடி எத்தனை பேர் ஆதரவாக இருக்காங்க, பல பேர். அதுதான் அவர்கள்னால் என்ன, பன்மை என்று பொருள். அவன் அப்படின்னா தனிமை, அவன் என்பது அவள் என்பது வாடி போடி அவளை இவளை அப்படி அவனை இவனை அவன் என்னவோ சொன்னான் அப்படின்னா சொல்கிறோன்னா அது தனிமை குறிக்கின்ற சொல்ல. அது வந்து ஒரு தைரியம், அதாவது பணிவாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள். ஏன்னா அவங்க தனிமையாக இருக்காங்க. அதுவே அவர் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் நடுநிலைமையோடு இருக்காங்க. அவன் அந்த மாதிரி தனிமையாகவும் இல்லை, அதே நேரத்தில் அவர்கள் என்கிற அளவுக்கும், அவர்கள் என்பது நல்ல ஒரு ரொம்பவும் பலம் மிகுந்த ஒரு சொல். ஒருவருக்கு அவர்கள் இவர்கள், நீங்கள் வாங்க போங்க வாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து நம்ம கூப்பிட்றோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம். வாங்கன்னா வாருங்கள் என்று பொருள். வாங்க அப்படின்னா அவரை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தனியாள் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை, உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் பக்கம் தான் நிற்பாங்க, நீங்கள் தனியாள் கிடையாது, நீங்கள் வலிமையானவர் அப்படிங்கிறது. நீங்கள் பெரியவர், உங்கள் மேலே தான் மக்கள் நம்பிக்கை, அதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புவாங்க அந்த மக்கள் அப்படின்னு அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கள பார்த்து ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்க வந்து தனியாள் கிடையாது. இப்போ அவங்க பெரியவங்க வந்து நம்மளை பார்த்து சின்னவங்கள என்ன சொல்லுவாங்க, வா போ, என்னடா பண்ணுற அப்படின்னா என்ன கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நீ தனி தான், தனியாள், நான் தான் உன்னை விட பெரிய ஆள், நீ என்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கட்டுப்படுத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ தப்பு எதுவும் பண்ணால் நான் உன்னை திருத்துவேன், அந்த அளவுக்கு என் பக்கம் நியாயம் இருக்குது, வலிமை இருக்குது, நீ வந்து என்னுடைய வழிநடத்துதலுக்கு பணிந்து போகணும், அது உனக்கு தேவையாக, என்னுடைய வழிநடத்துதல் உனது தேவையாக இருக்கிறது, அதனால தான் நீ என்கிட்ட பணிந்து வருகிறாய், அந்த தேவையை உணர்ந்து தான் நீ என்கிட்ட பணிஞ்சு நடந்துக்கோ, நல்ல பையன் அப்படின்னு பேர் வாங்கிக்கோ அப்படின்னு அந்த மாதிரி.